நாட்டில் மரக்கறியை சாப்பிடுவதா இல்லையா, காய்கறிகளை சாப்பிடுவதா இல்லையா என்பது தொடர்பான விடயம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அதனை ஏதுவான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வெளியாயிருப்பதை காலம் நேற்றைய நாள் முழுவதும் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட ஒரு செய்திதான் கேரட் இப்போது 2000 ரூபாவை தாண்டி இருப்பதான செய்தி. அந்த செய்திகள் இன்று தினம் தேசிய பத்திரிகையினுடைய முக்கியமான பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அந்த பத்திரிகை அந்த செய்திக்கு இன்று பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது பற்றிய பிரதான தலைப்பு இந்த கேரட் விலை அடிப்படையாகவே தான் வெளியாக இருக்கிறது. கேரட் போஞ்சி இத்திகாசகත வை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது காலம். கேரட் கிலோவ ருபியால் 2400යි போஞ்சி கிலோவ ருபியால் 1800යි ඉතිහාසයේ වැඩිම මිල සටන් වෙයි. අනෙකුත් බොහෝ එළවලු මිලත් විශාල ලෙස ඉහළට என்பது இன்றைய தினம் ஆத பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருப்பதை காலம். வரலாற்று இல்லாத அளவுக்கு கேரட் மற்றும் போஞ்சின் விலை அதிகரித்திருக்கிறது. ஒரு கிலோ கேரட்டின் விலை இப்போது 2400 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கிறது. அதேவேளை ஒரு கிலோ போஞ்சினுடைய விலையானது 1800 ரூபாய் வரை அதிகரித்து காணப்படுவதாக அந்த செய்தியை காணலாம். எனவே ஏனைய மரக்கறிகளின் விலைகளும் இவ்வாறு அதிகரித்து காணப்படுவதாக இன்றைய அத பத்திரிகை தொடர்பான தலைப்பை இட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இதற்கு பல்வேறு ஏதுவான காரணிகள் இருப்பதை சுட்டிக்காட்டி இன்று தினம் செய்திகள் வெளியாகியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த காலப்பகுதியில் பெய்கின்ற கனமழை காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், அதே போல போக்குவரத்து செலவினங்கள் அதிகரித்த விடயங்கள் என பல விடயங்களை காரணம் காட்டி இவ்வாறு இந்த விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். நேற்றைய தினம் மணி மார்க்கெட்டினுடைய இந்த சந்தை நிலவரப்படி இந்த விலை தொடர்பான விடயங்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருப்பதை காலம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் அட்டவணையோடு கூடிய அந்த தகவலை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். என்னென்ன விலை அதிகரிப்பு தொடர்பான விடயங்கள் மேற்கொள்ளப்பட்ட தகவலை இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகை இவ்வாறு தலைப்பெற்றிருப்பதை காலம். எனவே அவர்கள் பல தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள். கேரட் ஒரு கிலோ தற்போது 1800 ரூபாய், அதே போல போஞ்சி 1000 ரூபாய், அதே போல் பச்சை மிளகாய் 800 ரூபாய், கோவா 700 ரூபாய், பீட்ரூட் 700 ரூபாய், கரிமிளகாய் 700 ரூபாய் உள்ளிட்ட பொருட்களினுடைய விலைகள் தொடர்பாக இப்போது இருக்கிறது. பாகல் 500 ரூபாய், அதே போல் தேசிக்காய் 500 ரூபாய் கிலோ, லீக்ஸ் 450 ரூபாய், கத்திரிக்காய் 400 ரூபாய், அதே போல் வெண்டிக்காய் 400 ரூபாய் உள்ளிட்ட விலைகள் தொடர்பான பட்டியல் இங்கே வெளியாயிருப்பதை காணலாம். எனவே இவ்வாறு இந்த டெய்லி மிரர் பத்திரிகை தகவலை வெளியிட்டிருக்கின்ற போதிலும் இன்றைய தினம் அத பத்திரிகையுடைய தரவுகளின் அடிப்படையில் இந்த கேரட் ஆனது 2400 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. இதற்கான காரணம் தொடர்பான விடயங்களை கண்டறிய வேண்டும். இவ்வாறு அதிக அளவில் இதனுடைய பொருட்களின் விலை அதிகரிக்க என்ன காரணம் என்பதை கண்டறிய வேண்டும். இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. 2400 ரூபாய்க்கு கேரட் விற்பனை செய்யப்படுகிறது, 1800 ரூபாய்க்கு போஞ்சி விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் இதை உற்பத்தி செய்ய விவசாயிகளுக்கு அந்தளவு பலன் கிடைத்திருக்கிறதா என்பதுதான் முக்கியமான விடயம். முடிந்தால் நாடு முழுவதும் உள்ள மக்கள் எங்களுடைய சுயாதீன செய்தி பார்வையை பார்த்து கொண்டிருப்பீர்கள். எனவே எங்களுடைய யூடியூப் தளத்திற்கு சென்று நீங்கள் நேரடியாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் நீங்கள் கமெண்ட் செய்யலாம். உங்களுடைய ஊர்களில் விவசாயிகளான நீங்கள் இந்த கேரட்டை எவ்வளவு விற்பனை செய்தீர்கள்? எனக்கு தெரிந்து 500 ரூபாவுக்கும் கூடிய விலையில் ஒருபோதும் அங்கு வாங்கப்பட்டிருக்காது. 200-300 ரூபாய் வாங்கியிருப்பார்கள். இப்போது 2400 ரூபாய் வரை கொழும்பில் விற்பனை செய்யப்படுகிறது, சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. உங்களிடம் இந்த கேரட் அல்லது போஞ்சி எவ்வளவு விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் என்பதை முடிந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பார்க்கலாம். நாளைய தினம் அதில் நாங்கள் பத்திரிகை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். விவசாயிகளிடம் எந்த அளவுக்கு பொருள் வாங்கப்படுகிறது, கொண்டு வருகின்ற போது அது இங்கே எந்த விலைக்கு வருகிறது தொடர்பான ஒரு ஒப்பீட்டை நாங்கள் பார்க்கலாம். எனவே முடிந்தால் நீங்கள் இந்த யூடியூப் தளத்துக்கு சென்று நீங்கள் வசந்தம் டிவியினுடைய யூடியூபுக்கு சென்று இந்த லைவ் ஆப்ஷனை கிளிக் செய்து சுயாதீன செய்தி பார்வையின் கீழ் கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய ஊர்களில் கேரட் எவ்வளவு, போஞ்சி எவ்வளவு, பீட் எவ்வளவு, அதாவது விற்பனை செய்கின்ற விலை அல்ல, விவசாயிகள் நீங்கள் வர்த்தகர்களுக்கு அல்லது தரகர்களுக்கு வழங்குகிற விலை எவ்வளவு